எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மந்திரி உனக்கு என்ன செய்யணுமோ செய்யறாரு. இன்னைக்கு பொதுமக்களை கேட்கும் போது ஏன் அந்த மந்திரி தலையிடல? ஓட்டு போட்டு மக்களை கேவலமா தரகுறமான வார்த்தை தலை ஓட்டு போட சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்க சீக்கிரமா ஓட்டு கேட்கணும். ஒவ்வொரு வீட்டுக்காகவும் மகளிர் போயிட்டு நான் ஓட்டு கேட்கறதுங்க. ஓட்டு கேட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திமுக கவுன்சிலர் டீட்டா சரவணன் ஓட்டு கேட்டு இருந்தாங்க. 8000 ரூபாய் கூப்பன் தரோம், 2000 ரூபாய் எல்லாருக்கும் தரோம், 1000 ரூபாய் மகளிர் உதவிக்காக தரோம் அப்படின்னு எல்லாரும் ஓட்டு கேட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டு போன பிறகு நாங்க போய் கேட்டோம். ஓட்டு கேட்டதுக்கு என்னன்னு கேட்டோம். பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாங்க, ஆர்வ போட்டு தரேன்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்களே. மக்களே நம்பாதீங்க, நீங்க ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க, இவங்க ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்லி இருக்கும்போது டீட்டா சரவணன் நீ ஏன் ஓட்டு கேட்கிற, நீ எதுக்கு நீ இது மாதிரி பேசுற, நீ சொல்லா போன்னு சொல்லியாச்சு. ஏமா நீ சொல்ற பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் ஏமாத்தி இழுத்தி நடுத்தரும் நிறுத்திட்டீங்க. ஓட்டு போட்ட மக்களை தரகுறவா பேசி ஓட அடிச்சு எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கைமா நாங்க சுத்தணும். உங்களுக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு தான் நாங்க கேட்கும் போது நீ நான் உன்ன என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிரட்டிட்டு இன்னைக்கு டீட்டா சரவணன் மிரட்டிட்டு வெளியே போயிருக்கிறாருங்க.